கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய அளவிலான தடகள போட்டியில் தங்கப்பதக்கங்களை குவித்த திருச்சி பள்ளி மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 53வது தேசிய அளவிலான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகள் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த 25ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளி சார்பில் தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழகம் சார்பில் கோவையில் நடைபெற்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அளவிலான தடகள போட்டியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அந்த வகையில் திருச்சி பொன்மலை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவி கிருத்திகா 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் 600 மீட்டர் தொடரோட்டப்பந்தயத்தில் பங்கேற்று 200, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் 600 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதேபோன்று அதே பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவியான பவதாரணி 800 மீட்டர் மற்றும் 1500 மீட்டர் தொடரோட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்று திருச்சிக்கு பெருமை சேர்த்தனர். பதக்கங்களை குவித்து ரயில் மூலம் திருச்சி வந்தடைந்த வீராங்கனைகளுக்கு மாற்றம் சமூகமைப்பினர், சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதன்முறையாக போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றது மகிழ்ச்சியளிப்பதாகவும் இந்த வெற்றினை தொடர்ந்து அடுத்ததாக தொடர்பயிற்சிகளை மேற்கொண்டு இந்தியாவிற்காக விளையாடி பதக்கங்களை குவிப்போம் என வீராங்கனைகள் உறுதிபட தெரிவித்தனர். பேட்டி எடுத்துட்டேன். வணக்கம், என் பேர் எஸ் கிருத்திகா. நான் கிளாஸ் 8 படிக்கிறேன். கேந்திர வித்யாலயா பொன்மலையில் படிக்கிறேன், திருச்சியில். இப்போ ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் ரீஜனல் மீட்ஸ் எங்களுக்கு நடந்துச்சு. அப்போ நான் 200, 400, 600 ரிலே ஓடினேன். எல்லாத்துலேயுமே கோல்டு அடிச்சிட்டேன். அடுத்து அதுலேருந்து குவாலிஃபை ஆகி கேவி 50 3rd நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு செலக்ட் ஆகி அங்கேயும் 200, 400, 600 ரிலே ஓடினேன். அதில் 200, 400, 600ல் கோல்டும் ரிலேயில் செகண்டும் வந்துட்டு எடுத்தேன். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண எங்கள் கோச் முனியாண்டி மாஸ்டருக்கும், அப்புறம் என் பேரண்ட்ஸு, எங்கள் ஸ்கூலில், அப்புறம் என் கிரவுண்டில் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. என் பேர் பிகே பவதாரணி. நான் கேந்திர வித்யாலயா பொன்மலையில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் நடந்த ரீஜனல்ஸ் மீட்டில் வந்து 400, 800, 1500 கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் அடித்தேன். அதில் செலக்ட் ஆகி திருவான்ட்ரமில் நடந்த நேஷ்னல்ஸ் மீட்டுக்கு வந்து 400, 800, 1500 ரிலே ஓடினேன். அதில் வந்து 800, 1500 ரிலேயில் கோல்டு மெடல் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேலும் நான் இந்தியாவுக்காக விளையாட போவேன். இதுக்காக சப்போர்ட் பண்ண இவ்வளோ தூரம் ட்ரைனிங் கொடுத்த எங்கள் முனியாண்டி மாஸ்டர், சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஒரு 200 பேருக்கு மேலே வந்து நேஷ்னல்ஸில் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் அடித்தது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணதே எங்கள் முனியாண்டி மாஸ்டர். சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெடல்லாம் வாங்கினது. இதான் வந்து நேஷ்னல்ஸில் ஃபஸ்ட் டைம் போனேன். ஃபஸ்ட் டைமும் மெடல் வந்துருச்சு. இனிமேலும் நான் போகணும், முன்னாடி போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பேன்.